ஸ்கேம்னு வரும்போது ஹேக்கர்ஸ் கான்செப்ட் வரும். டிராஃபிக்கர்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் பீப்புளை டார்கெட் பண்றது. தட் இஸ் யங் சில்ட்ரன் ஆர் விமென் ஆர் மென். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படின்னா 50,000 70,000 ஈஸியாக கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமென். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விமென் மேரேஜ் ஆயிருக்கும், செக்ஷுவலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க, அவங்களால இருக்க முடியாது. அப்போ மென் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அவங்களோட செக்ஷுவல் ஃபேவர்ஸை வந்துட்டு இது பண்ணிப்பாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. பட் அவங்க ஐடென்டிட்டி அவங்க ரிவீல் பண்ணாமல் மறைச்சிட்டு ஒரு ஆன்லைன் ஒரு வந்து மேரேஜ் மேட்ரிமோனியல் சைட்டில் வந்து இந்த மாதிரி வரன் பார்க்கணும் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி அவங்க வந்து கிட்டத்தட்ட 7 பேரை கல்யாணம் பண்ணி ரீசெண்டாக கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க. கடைசியில் எல்லாருக்கும் எப்படி ஆகும்னு அவங்களோட சிம்பத்தியை காமிச்சு எல்லாருக்கிட்டையும் மணி வாங்குறது மட்டும் தான். அவர் டார்கெட் இஸ் ஒன்லி பிக் ஷாட்ஸ். A person in my office, ஓகே, கைண்ட் ஆஃப் என்னோட ஒன் ஆஃப் த சீனியர் கூட சொல்லலாம், காலேஜ் சீனியர், அவரோட அக்கௌண்ட்ல இருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்கு ஃபேஸ்புக்ல இருந்து. போட்டோ எதுவுமே வரல, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு அது நெக்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கலாம். மேபி 25 பேருக்கு மெசேஜ் போயிருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்கேமர்ஸ் they'll do only financial fraud. கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இப்போ கம்ப்ளீட் ஐடென்டிட்டி போச்சுன்னா என்ன ஆகும்? ஐடென்டிட்டி தெஃப்ட் இருக்கு. இப்போ அந்த வீடியோ காலில் போய் நீங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அகைன் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. அதாவது ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய இந்த சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் ஸ்கேமு இதுமாதிரி நிறைய ஸ்கேம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் பார்த்தா ஸோ டார்கெட்டிங் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்கேமுமே நடந்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அண்ட் இதுமாரி மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது? ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்ட் டேஸில் நம்ம எல்லாருக்கும் அந்த ஸ்கேமுங்கிறது ரொம்ப ஃபேண்டசி வேர்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது இன்ஸ்டாலில் கூட வி வுட் ஹவ் கேம் அக்ராஸ் நிறைய ஒரு லிங்க் போட்டு இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, முன்னாடி எப்படி இப்போ ரீசெண்டாக எப்படி இன்ஸ்டாலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இருந்ததுன்னா ஒரு வீடியோ இல்லை ஒரு இமேஜ் மாதிரி பிளராக வரும். வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, செக் திஸ் வெதர் யூ இன் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் கேமரா ஆக்சஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். தட் இஸ் வாட் ஹேக்கர்ஸ் they'll do. ஓகே, ஆச்சுன்னா நம்மளோட இமேஜ் வந்து அதில் டிஃபால்ட்டாக சேவ் ஆகிடும். ஓகே, ஆகிட்டு அது எப்படி வந்துட்டு போகும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், என்னோட இதில் வந்து ஒரு 2000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக போகும் அப்படின்னா, ப்ளீஸ் டூ செக் திஸ் வெதர் ஐம் இன் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி போயிடும். விச் மீன்ஸ் வந்து அதுதான் ஹேக்கர்ஸோட விஷயம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, தெரியாமல் அன்வான்ட் லிங்க்ஸ் வந்தால் டச் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, நம்ம சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, to the maximum people they are using this for nudity content. Okay. Pornography content காக they are using this. Okay, என்ன ஆகும் அப்படின்னா, அங்க வந்து மேபி பேக்ட்ராப்ல வந்து யாராவது ஒரு பர்சன் வந்து ஒரு நியூடா இருக்கலாம். ஓகே, அது என்ன ஆகும்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா இப்படி தான் வைப்போம். கேமரா ஓப்பன் பண்ணி வைக்கும்போது நம்ம இப்படி சும்மா யூஸ் பண்ணும்போது இப்படி பண்ணுவோம், லிங்க் வரும்போது இப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபேஸ் அதில் ரெஜிஸ்டர் ஆகும்போது விச் மீன்ஸ் அது வந்து நம்மளோட வீடியோ மாதிரி கன்வெர்ட் ஆயிடும், ஃபோட்டோ மாதிரி. ஓகே, திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் லைக் திங் ஹவு எப்படி வந்து ஒரு பர்சனோட ஃபேஸ் வந்து அதில் ரெஜிஸ்டர் ஆகுன்றது. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாலாம் நம்ம போர் அடிச்சு எல்லாரும் பண்ணுற விஷயம் என்னன்னா, ஃபேஸ்புக்கில் போயிட்டு அந்த ஒரு கேம் லிங்க் மாதிரி இருக்கும். இன்னும் 5 வருஷத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஸோ லைக் என்ன செலிபிரிட்டி மாதிரி நீங்கள் இருப்பீங்க, நமக்கு தான் உடனே ஒரே ஆர்வம் ஆகிடுமே என்ன மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்லி வில் டச் த லிங்க். ஓகே, இந்த இயர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். எப்போ ஒரு மேரேஜ் எக்ஸாக்டா உங்களோட உங்க சோல்மேட்டோட இனிஷியல் என்ன, எக்ஸாக்டா ப்ரீவியஸ் பர்த்ல என்னவா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை சொல்லுவோம்ல, ஒரு கிரைமுக்கு ஒரு விஷயம் ஒரு ஆசையை தூண்டுறது. ஸோ எக்ஸாக்டா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இமீடியட்லி நம்ம அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது நம்மள என்ன ஆகும்னா, அந்த ஜெனரேட் ஆகும்ல, இந்த ரிசல்ட் ஜெனரேட் ஆகிறதுக்கு மைட் பி ஒரு 30 செகண்ட்ஸ் எடுக்கலாம். அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆட் பாப்அப் ஆகும். ஆமா, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்மளால அது அந்த ஒரு 15 செகண்ட்ஸ் கூட வெயிட் பண்ண முடியாது, இமீடியட்டா அதை கிளிக் பண்ணுவோம். ஆமா, கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அது வந்து வேற ஒரு லிங்க்குக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் இல்லையா? ஆகும்போது சான்சஸ் ஆர் தேர் தட் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உள்ள வந்துட்டு ஸ்டோர் ஆயிடும். விச் மீன்ஸ் ஐடென்டிட்டி தெஃப்ட். நம்ம மொபைல் தான் இன்னைக்கு எல்லாமே. நமக்கு மொபைல் இல்லைன்னா பாஸ்வேர்ட் மறந்துரும், நம்ம யாருக்கும் ஞாபகம் போட்டு வச்சிருப்போம், டிஃபால்ட்டா வச்சிருப்போம். அடுத்த வாட்டி போகும்போது ஆட்டோவா உள்ள போடுற மாதிரி A to Z எல்லாமே, ஆதார் கார்டு, போட்டோ கார்டு எல்லாமே டாக் ஸ்கேனர்ல வச்சிருப்போம். ஈவன் எல்லா டாக்குமெண்ட்ஸ், லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா கொடுத்துருப்போம். அது கூட நம்மளால நெக்ஸ்ட் டைம் போட முடியாது, மேனுவலா போட முடியாது, டிஃபால்ட்டா வச்சிருப்போம். விச் மீன்ஸ் உங்களோட எல்லாமே ஐடென்டிட்டி, இப்போ நான் இருக்கேன் பிரியானா, என்னோட எல்லா ஐடென்டிட்டியும் என்னோட போன்ல தான் இருக்கு. எக்ஸாக்டா, இப்போ ஃபோன் இல்லாமல் ஃபார் ஷுர் யாராலையுமே இருக்க முடியாது. கண்டினியூஸாக ஒரு ½ hour ஒர்க்னா ஓகே ஃபைன், ½ hour 1 hour யாராலையுமே இருக்க முடியாது. அப்படி இருக்கும் போது நம்மளே வாலண்டியராக நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் எடுத்து யார்கிட்டயோ கொடுக்குற மாதிரி இந்த திஸ் திங் இஸ் ஹேப்பனிங். இன்னொன்று நிறைய சோஷியல் மீடியா ஸ்கேம் இன்னைக்கு பார்த்தோம். தட் இஸ் ரிலேட்டட் டு ட்ரேட் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆமாம், இன்னைக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப எங்கே திரும்பினாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட். சி பீயிங் அ ஹியூமன் நம்மளே கொஞ்சம் திங்க் பண்ணணும்.
எவ்வளோ டிகிரிஸ் முடிச்சுட்டு எவ்வளோ ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு எவ்வளோ பேர் வேலைக்காக இங்கே கஷ்டப்பட்டுட்டு திண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஈஸியாக கையில் தூக்கி கொடுத்துருவாங்க? அஃப்கோர்ஸ் அந்த ட்ரேடிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோ கால்டு சொல்லக்கூடிய சில இதில் மூலியமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் தூக்கி அதை எக்ஸாக்டாக அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ராபேக் அது ஒரு ஸ்கேம் கிரியேட் பண்ணுறது. ஆமாம். ஸோ இதுதான் அதிகமாக இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் என்னென்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது நமக்கு தெரியாது எவ்வளோ நான்சிங்காக இருக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படின்னா 50,000 70,000 ஈஸியாக கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன். ஐ மீன் அது எப்படி ஒரு ஆட் கூட நமக்கு வரும் யூடியூப்லலாம் நிறைய. இப்போ இந்த பீப்புள் தோஸ் ஆர் ப்ரமோட்டிங் எப்படின்னா ஏன் இன்னும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஏன் இன்னும் நீங்கள் ஹஸ்பண்ட் கையை நம்பி இருக்கீங்க, ஏதாவது கேட்பாங்க அவர் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவார். இவங்க ஒன்று இதுதான் எப்படின்னா பீப்புளோட வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இன்னைக்கு விமனோட மேக்ஸிமம் சொசைட்டியோட ஸ்டிக்மா என்ன அப்படின்னா ஸ்டில் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். மேல இருக்கணும் விமன் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. பீப்புள் தோஸ் ஆர் கமிங் ஃப்ரம் வில்லேஜ் சைடு ஸ்டில் அந்த கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா மேபி உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஒய்ஃப் வந்து எங்க ஹஸ்பண்ட் கிட்ட பணம் கேட்டிருப்பாங்க செலவுக்கு, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, என்ன அசிங்கப்படுத்திட்டாருல்ல. ஆமா இரு நான் இதுக்குள்ள போய் நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நானும் காசு சம்பாதிக்கிறேன். திஸ் இஸ் ஒன் கேட்டகரி விச் மீன்ஸ் அந்த லிங்க்கும் ரீடைரக்ட் ஆகலாம். இது 3 வே ஆஃப் ஸ்கேம் இருக்கு இதுல. ஒன்னு. செகண்ட் என்ன அப்படின்னா உள்ள போகும் ஃபார் ஷூர் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் ஆட் பண்ணுவீங்க. பட் 1 month ஒர்க் பண்ணுவீங்க. 1 monthக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும். அந்த குரூப் இருக்காது, அந்த பர்சன் நாட் ரீச்சபிள்ல போயிடுவாங்க, எல்லாமே A to Z போயிடுவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் வே ஆஃப் ஸ்கேம். தேர்ட் வே ஆஃப் ஸ்கேம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி போவாங்க, they'll start working. இன்னொன்று என்ன ஆகுனா நீங்கள் இன்னும் 10 பேரை சேர்த்து விடுங்க வித் the pay of your work. இப்போ நீங்கள் உங்களுக்கு 20,000 நான் கொடுக்குறேன்னா எங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்குது இதில், ஸோ நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறோம், நீங்கள் ஒரு 10 பேர் சேர்த்துடுங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு காசு. ஓகே. இப்போ என்ன ஆவானா இப்போ நான் இருக்கேன், என்ன நம்பி ஒரு 10 பேர் சேர்றாங்கன்னா அவங்க எல்லாமே மூடிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் லைபிள் ஆவேன், நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் அந்த 10 பேர் எம்எல் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். ஆமாம். ஸோ தீஸ் ஆர் த 3 வே ஆஃப் ஸ்கேம்ஸ் when it related to trade. ஆன்லைன் ட்ரேட்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். இன்னொரு பெரிய விஷயம் எல்லாரும் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆட்லாம் பார்த்துருப்போம், சப்ஜெக்டட் டு மார்க்கெட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருவாங்க. ரைட். ஓகே. அது யாருமே கேட்க மாட்டோம். ஓகே. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் போகிறோம், ஒரு ஆன்லைன் சைட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே ஃபார் ஷூர் வில் பி கெட்டிங் தட் காலம். ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு டிக் காலம் போட்டு ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். எவ்வளோ பேர் அதை படிச்சிருக்கோம்? படிக்கவே மாட்டோம். அக்ரியை கொடுத்துட்டாதான் உள்ள போகும்போது நமக்கு தேவை உள்ள போகணும். டெஸ்டினி தான் நமக்கு தேவை, அந்த பாத்து நமக்கு தேவையில்லை. பட் பாத்து நல்லா இருந்தாதான் டெஸ்டினி வந்துட்டு நமக்கு பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போய் நமக்கு யோசிக்கிறதுக்கே டைம் ஆகும். எங்க நான் தப்பு பண்ணேன், என்ன நான் தப்பு பண்ணேன், என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் கடைசி வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்கும் போது இந்த தப்பு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எங்கேயா கண்டிப்பா ஒரு பாயிண்ட் இருக்கும். ஒன்று. இன்னொன்று ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கண்டிப்பா பார்த்தோன்னா அகெயின் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ஜெக்டட் டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ரைட். அதையும் மீறி இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த இது வந்து நம்ம ஹேக்கர்ஸ் பிளஸ் டிராஃபிக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்கேம்னு வரும்போது ஹேக்கர்ஸ் கான்செப்ட் வரும். டிராஃபிக்கர்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் பீப்புளை டார்கெட் பண்றது. தட் இஸ் யங் சில்ட்ரன் ஆர் விமென் ஆர் மென். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிராஃபிக்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா விமென்க்கு ஜாஸ்தி நடக்குது தேன் மென். ஐ மீன் ஹேக்கிங் is happening to everyone. ஓகே. அது மென்னா இருக்கலாம், விமனா இருக்கலாம், யாரும். பட் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு பர்சனை பர்டிகுலராக டார்கெட் பண்ணி அந்த பர்சன் ஒரு விஷயத்துக்காக யூட்டிலைஸ் பண்றது. தட் இஸ் லிட்டரலி கடத்துற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா லிட்டரலி அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விமன் இருக்காங்க அப்படின்னா ஃபார் ஷூர் இப்போ நான் இஃப் மீ பீயிங் அ விமன், ஓகே, மேபி எனக்கு லைஃப்ல நிறைய கஷ்டமான விஷயம் நடந்திருக்கலாம், எனக்கு கூட யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஐ மீன் ஆல் அலோன் கான்செப்டாக இருக்கலாம். வாட் ஐல் டூ இமீடியட்லி நான் என்ன நினைக்கிறேனோ அதை போய் போஸ்ட்டாக போடுவேன் ஃபேஸ்புக்கில். என்ன இந்த மாதிரி சீட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் நம்பி ஏமாந்துட்டேன், அதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகுனா மேபி நம்மளோட லோன்லினஸ் போக்குறதுக்கு போடலாம். அது சில பேருக்கு எப்படி ஆகுனா டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகும். அட்வான்டேஜ் அதிகமாக கொடுக்கும். எக்ஸாக்டா. அப்போ நான் என்ன ஆகுனா எமோஷனலி அந்த இடத்துல நான் வீக்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு சிம்பத்தி ஒரு கொடுக்கும்போது நான் ஈஸியாக ஐல் கெட் அட்ராக்டட் டு த பீப்புள். ஆனால் அவங்க எல்லாமே ட்ரூவாக இருப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல. ரைட். மேபி அவங்க வந்து டிராஃபிக்கர்ஸாக இருக்கலாம். தட் இஸ் பீப்புள் ஹூ டார்கெட் பர்டிகுலர் பீப்புளாக இருக்கலாம். மேபி அவங்க வந்து என்னோட ஆக்டிவிட்டீஸை டே 1லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். மேபி எனக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம், ரீசெண்டாக எனக்கு இஷ்யூஸ் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். அதை நான் யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியும் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கலாம். அது ஒரு அவேர்னஸ் போஸ்ட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்துருச்சு, இதை யாரும் பில் பண்றது. அதே அந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன் அப்படின்னா ஐ நாட் எனி பீப்புள் இன்டு மை சர்க்கிள். கொஞ்சம் எமோஷனலா வீக்கா இருந்தேன்னு யோசிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த சிம்பத்தி காமிக்கும் போது பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், பர்சனலா மீட் பண்ணலாம்னு வரும், வீடியோ கால் பண்ணலாம்னு வரும். விச் மீன்ஸ் இப்போ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெயில் யார் வந்து என்ன கான்டாக்ட் பண்றாங்களோ இஃப் த பர்சன் இஸ் டிராஃபிக்கர் அப்படின்னா
ஃபார் ஷூர் ஒரு வீடியோ கால் இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு 2-3 நாளே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் எனக்கு சிம்பத்தி கிடைக்குது, எனக்கு வந்து பேம்பரிங் கிடைக்குது. பிகாஸ் ஆல்ரெடி நான் ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூல இருந்து வெளியே வந்திருக்கேன், எனக்கு ஒரு பேம்பரிங் ஃபீல் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஈஸியா அட்ராக்ட் ஆயிருவேன் அந்த பர்சன். ஆட்டோமேட்டிக்கா வீடியோ கால் வேணா வீடியோ கால் போவேன், எல்லாமே பண்ணுவேன். அப்ப என்ன ஆகுனா சான்சஸ் ஆர் தேர் தட் தி பர்சன் மைட் ரெக்கார்ட் தட். ஓகே, ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க கேம் அங்க ஸ்டார்ட் ஆகும். which means அதை வச்சு த்ரெட்டன் பண்றது. ஓகே ஓகே, வீடியோ கால் இருக்கு, which means like sex torture. ஓகே, இந்த விஷயத்துல இந்த நேரத்துல நீங்க வரல அப்படின்னா இதெல்லாம் நான் ஐடென்டிட்டியை வந்துட்டு இதெல்லாத்தையும் நான் ஆன்லைன் இதுல வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுவேன். த்ரெட்டனிங். இப்போ ஆல்ரெடி எனக்கு யாருமே இல்லை, ஆல் அலவுன். நான் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓகே, இப்போ எஜுகேட்டட்னா ஓகே, த பர்சன் வில் டேக் அ ஸ்டெப். ஓகே, இல்லைன்னா தெரியாது. தேர்ட் ஒன்று எல்லாரும் பயப்படுற விஷயம் சொசைட்டி. ஆமா, இப்போ நானே போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா திரும்ப திரும்ப ஸ்டில் சொசைட்டி என்ன பண்ணும்? நான் பேசுறது எல்லாமே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க, மேல் ஒரு தேர், சொசைட்டி ஒரு தேர், பேரண்ட்ஸ் ஒரு தேர், புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீ தான் பொண்ணு, நீ தான் தப்பு பண்ணிருப்ப. இன்னும் அந்த அம்புகள் அப்படியே அந்த இது இருக்குல்ல, இன்னும் ஸ்டில் வந்து பின் பாயிண்ட் யார்கிட்ட இருக்கு. இப்போ இதுவே ஒரு மேல் தப்பு பண்ணியிருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, நீ தான் தப்பு பண்ணிருப்ப, நீ தான் தப்பு பண்ணி. இல்ல இன்னொரு கான்செப்ட், ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க, நீ தான் பார்த்து இருந்திருக்கணும். பீயிங் அ விமன், இட் இஸ் யோர் டியூட்டி டு ஸ்டே சேஃப், ரைட்? டியூட்டின்னு சொல்றோம் எல்லாமே. அந்த டியூட்டி ஏன் மென்னுக்கு இல்லாம போச்சு? வை நாட்? அதுதான். ஸோ இந்த மாதிரி டார்கெட் பண்ணுவாங்க. சேம் திங் விமன் கேன் ஆல்சோ டூ டு மென். ஓகே, விமன் இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்துட்டு ஒரு இது பார்த்தோம் ரிலேட்டட் டு மேட்ரிமோனி, ரொம்ப வைரல் ஆச்சு அந்த கேஸ். என்னன்னா, விமன் வந்துட்டு ஆல்ரெடி ஷீ இஸ் அ மேரிட் ஒன், சரிங்களா? மேரேஜ் ஆகி அவங்களுக்கு குழந்தை இருக்கு, பட் அவங்க ஐடென்டிட்டி அவங்க ரிவீல் பண்ணாம மறைச்சிட்டு ஒரு ஆன்லைன் ஒரு வந்து மேட்ரிமோனியல் சைட்ல வந்து இந்த மாதிரி வரன் பார்க்கேன் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி அவங்க வந்து கிட்டத்தட்ட 7 பேரை கல்யாணம் பண்ணி ரீசெண்டா கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க. கடைசியா எல்லாருக்கும் எப்படி ஆகும்னு அவங்களோட சிம்பத்தியை காமிச்சு எல்லாருக்கிட்டையும் மணி வாங்குறது மட்டும் தான். ஹர் டார்கெட் இஸ் ஒன்லி பிக் ஷாட்ஸ். ஆமா, அவங்க டார்கெட் பண்ணவங்க எல்லாம் சும்மா பீப்புள் கிடையாது. இஃப் அவர் இன்டென்ஷன் இஸ் ஒன்லி டு கெட் மேரிட் வித் அ பர்சன்னா அது யாரா வேணா இருந்திருக்கலாம்ல ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல. பட் அவங்க டார்கெட் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப 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 பெரிய பிக் ஷாட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மென்னும் பண்றாங்க, விமனும் பண்றாங்க. ஸோ பிஃபோர் ரிவீலிங் தி ஐடென்டிட்டி, இப்போ சில பேர் லொகேஷனோட போடுவாங்க, செல்ஃபி எடுத்து போட்டு நான் இந்த லொகேஷன்ல இருக்கேன். இப்போ சென்னைனா ஓகே, சில பேர் ரொம்ப அப்ரோப்ரியேட் லொகேஷனோட போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தே ஆர் கோயிங் அவுட் ஃபார் அ வெக்கேஷன், இந்த ரெசார்ட்ல நான் இங்க இருக்கேன், லொகேஷனோட போடுவாங்க. அப்படி போடும்போது சான்சஸ் ஆர் தேர் தட் இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒருத்தவங்க வந்து கீழே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் டிராஃபிக்கர் அப்படின்னா அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி நான் இது பண்ணுவேன். இஃப் த பர்சன் இஸ் கோயிங் வித் ஃபேமிலி, கேர்ள் இஸ் கோயிங் வித் ஃபேமிலினா ஃபைன், வெல் அண்ட் குட், பிரச்சனையே இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன், போஸ்ட் போடும்போது நம்ம இப்போ ஹேஷ்டாக் ஆயிடுச்சு நமக்கு ட்ரெண்ட், ஹேஷ்டாக் போட்டு கேர்ள்ஸ் அவுட்டிங், கேர்ள்ஸ் இதுன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு வந்து பெனிஃபிட் ஆயிரும். விச் மீன்ஸ் நான் இப்போ அங்கே போனாலும் கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. மைட் பி அந்த கேர்ள் வந்து டோட்டலி டிட்டாச்சு சுச்சுவேஷன்ல இருக்காங்க, ஒரு ஹில்ஸ் ஏரியால இருக்கு, அங்கிருந்து ஃபோன் லைன்ஸ் ப்ராப்பரா கிடைக்காது, ஸோ ஹெல்ப் கூட யாரையும் கூப்பிட முடியாது. ஸோ இப்போ நான் அங்கே போனேன் அப்படின்னா ஐ கேன் டூ இது. அதுதான் டிராஃபிக்கிங். ஒரு பர்பஸ்க்காக ஒரு பர்சன் அங்கிருந்து எடுத்துட்டு வேற ஒரு விஷயத்துக்கு இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் டிராஃபிக்கிங். நைஸ். அண்ட் நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் என்னன்னா, மென் ஒரு டிராஃபிக்குள்ள இறங்குறாங்க அப்படின்னா அது வந்து செக்ஷுவல் அபியூஸ்க்காக. அகைன் உமன் இறங்குறாங்க அப்படின்னா அதிகமா இறங்குது இந்த மணியும் இருக்கு, செக்ஷுவல் ஃபேவர்ஸும் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் விமன் மேரேஜ் ஆயிருக்கும், செக்ஷுவலா சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டாங்க, அவங்களால இருக்க முடியாது. அப்ப மென் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அவங்களோட செக்ஷுவல் ஃபேவர்ஸை வந்துட்டு இது பண்ணிப்பாங்க, சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக செக்ஷுவல் ஃபேவர் கேட்பாங்க, அவங்க கிட்ட செக்ஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஷீ வாண்ட்ஸ் டு கெட் சாட்டிஸ்ஃபைட். விமன் ஆல்சோ டூயிங் தட். ஓகே, இன்னைக்கு நீங்க வந்து சைபர் ரிலேட்டடா போனீங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட்ஸ் போறோம் அப்படின்னா, மென் என்ன பண்றாங்களோ அது ஈக்குவலா விமன் பண்றாங்க. பண்ண முடியாதெல்லாம் எதுவுமே இல்ல. தட் இஸ் வாட். ஆமா, பண்ண முடியாதுல. இப்போ என்ன சொல்றேன், விமன் ஆர் ஈக்குவலி கேப்பபிள் ஆஃப் anything than equal to men. அத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். But when it comes to crime also, women is also doing the same thing. ரேஷியோ இருக்கு, பட் ரேஷியோ வேணா டிஃபரன்ஸ் இருக்கலாம். இவங்க men ஜாஸ்தி, women கம்மியா இருக்கலாம். பட் women பண்ணவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களும் பண்றாங்க. மணிக்காக பண்றாங்களா? ரெண்டு பேருமே பண்றாங்க. செக்ஷுவல் நீட்ஸ்க்காக பண்றாங்களா? ரெண்டு பேருமே பண்றாங்க. ஓகே, வேற என்ன விஷயத்துக்காக பண்றாங்க? ரெண்டு பேருமே பண்றாங்க. பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் தட் ரேஷியோ மட்டும் தான் இந்த இடத்துல மாறும். ஓகே, திஸ் இஸ் வாட். சோ பிஃபோர் ரிவீலிங் எனி பர்சன், ஓகே நீங்க போட்டோ போடுறீங்களா, தப்பில்ல, டோன்ட் ஷேர் இட் வித் த லொகேஷன். டு த மேக்ஸிமம் ஃபோன்ல லொகேஷன் ஆஃப் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, நீங்க இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து லொகேஷன் ஆன்ல தான இருக்கு, எல்லா பர்பஸ்க்குமே அதுதான் ஆன்ல இருக்கு. ஈவன் அது வந்து எப்படின்னா ஹேக்கர்ஸ்க்கு ஒரு வெல்கமிங் சைன் மாதிரி, அது டிராஃபிக்கிங் பண்றவங்களுக்கும். ஏன்னா இப்போ எங்க இருக்குன்னு ஃபோன் வந்து நீங்க ட்ராக் பண்ணும்போது வித் லொகேஷன் ஈஸிலி கேன் ஐடென்டிஃபை எங்க போறாங்க வராங்க அப்படிங்கிறது. ஹேக்கர்ஸ் மேபி இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு லிங்கை தொட்டிருக்கலாம், இப்போ லொகேஷன் ஆன்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஈஸியா ட்ராக் பண்ண முடியும்ல. அஃப்கோர்ஸ் உட்காந்து எப்படி வந்து இப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இது போட்ட மாதிரி தான் அவங்க ஃபோன்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு மேப்பிங், ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ண மாதிரி தான். திஸ் வில் ஒர்க் ஃபார் ஷூர். புரியுது. அதனால நம்ம எல்லாமே பண்றோம், தப்பு இல்லை, we are doing, but with the
லிமிட்ஸ். நமக்கு தெரியணும் நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே தெரியாம ஓகே சிம்பிளி நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன். ஒன் திங் இஸ் தட் எனக்கு ஒரு விஷயம் வேணும். நீங்க டைவர்ஷனுக்காக வேணும் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போறது நம்ம லைஃபை நாளைக்கு காலி பண்ணிடும். அஃப்கோர்ஸ். ஸோ பீப்புள் ஷுட் பி வெரி சேஃப் இன் தட். அதுதான் விஷயம், மெயினான விஷயம். என்ன பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணுங்க, அவ்வளோதான். டன். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக் ஐடி மூலியமாகவோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ண மாட்டீங்க, வேறு யாராவது ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, இதுமாரி நான் வந்து பேசுகிறேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், ஹியூஜ் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போகிறதா இருக்கட்டும். அது மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அண்ட் என்னுடைய பர்சனல் பேஜில் ஸ்டோரியில் ஸோ ஐம் ஏர்ன்டு ஸோ மச் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிற போஸ்ட் வந்து ஆட்டோ போஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா இது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்லேயே அதிகமாக நடந்திருக்கு. என்னுடைய பிரதர் அக்கௌண்ட்லேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதுமாரி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், நேம் கேட்டால் நேம் சொல்கிறதா இருக்கட்டும், சென்ட் யுவர் ஃபோட்டோஸ் அண்ட் என்னோட ஃபோட்டோஸ் கேட்டால் அதுக்கப்புறம் அது அப்படி இல்லை, அப்படி ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ என்ன பண்ணலாம் இதுமாரி? இல்லை, இதுதான் விஷயம். இப்போ அகைன் இதையும் நான் சொல்ல வரேன். இப்போ இதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க நினச்சிட்டு இருக்கோம். லிட்ரலி கிடையவே கிடையாது. ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் விச் வி ஹேண்டில் 2 months பிஃபோர் நான் சொல்கிறேன். அ பர்சன் இன் மை ஆஃபீஸ், ஓகே, கைண்ட் ஆஃப் என்னோட ஒன் ஆஃப் த சீனியர் கூட சொல்லலாம், காலேஜ் சீனியர், சரிங்களா? அவருக்கும் இதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட அக்கௌண்ட்ல இருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்கு ஃபேஸ்புக்ல இருந்து. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்க டார்கெட் இஸ் ஆல்சோ அன் அட்வொகேட், இஸ் அ பர்சன் ஒன் ஹூஸ் டூயிங் PhD, ஓகே, நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல உள்ள இன்வால்வ் ஆயிருக்காரு. அப்போ பீயிங் ஹேக்கர் பர்சன் பயந்துருக்கணும்ல, ஐயோ இவர் அட்வொகேட்டுப்பா, இவரோட அக்கௌண்ட்ல நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு பயந்துருக்கணும்ல. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. டோன்ட் எவர் திங்க் தட் டார்கெட்டட் ஆடியன்ஸ் விக்டிம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒண்ணுமே தெரியாதவங்க அப்படிலாம் கிடையாது. காமன் பிளாட்ஃபார்ம், நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, நான் ஹேக் பண்றதை பண்ணிட்டு தான் இருப்பேன். இதுதான் உங்களோட ஒன்லி மந்த்ரா. ஓகேங்களா? இது அவருக்கு நடக்குது. இதெல்லாம் யாருங்க பண்றா? இப்ப அதுதான் ஸ்லீப்பர் செல் மேல உள்ள 16 நம்பர்னு சொல்லிட்டு கண்டிப்பா அங்க இருந்து பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் யாரு, என்ன பண்றாங்க, எங்க இருந்து பண்றாங்க, சென்னையில உள்ளவங்க பண்றாங்களா இல்ல எங்க இருந்து? அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஐபி அட்ரஸ் ஒன்னு நம்ம வச்சு we can find that. ஓகே, இத நான் சொல்லும்போது அவருக்கு இந்த மாதிரி ஆகுது. பட் லிட்டரலி அவரோட சர்க்கிள் போனவங்க எல்லாருமே கைண்ட் ஆஃப் ஒரு அட்வொகேட்டுக்கு தான் நிறைய மெசேஜஸ் போயிருக்கு. நம்மளே டே டு டே ஃபேஸ் பண்றோம் இல்லையா? உடனே அவங்க எல்லாம் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் வேணும், இந்த மாதிரி வந்துட்டு வீட்ல இது மெடிக்கல் எமர்ஜென்சி 5000 ஏதோ ஒரு போட்டோ அனுப்பியிருப்பாங்களே. போட்டோ எதுவுமே வரல, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு அது நெக்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கலாம். மேபி 25 பேருக்கு மெசேஜ் போயிருக்கு. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, என்னடா இது எப்பவுமே நம்ம கிட்ட இவர் பணம் கேட்க மாட்டாரு, உண்மையிலே எமர்ஜென்சி போல அப்படின்னு நினைச்சு பணம் போட்டு விட்டவங்களும் இருக்காங்க. பட் ஒன் திங் வாட் ஐ டிட் இஸ் தட், அந்த நம்பர் கொடுத்தாங்கல்ல, பணம் போடும்போது இமீடியட்டா UPI ஐடி அந்த கீழே இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாங்க. ஒன் குட் திங் தே டிட். ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, அதையும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, உடனே சில பேர் என்ன பண்றாங்க, அன்பா ஓகே நீ எங்கன்னா பணம் வேணுமா, நீங்க ஏன் வந்து இதுல மெசேஞ்சர் பண்றீங்க, பெட்டர் நீங்க எனக்கு கால் பண்ணலாம்லன்னு பாதி பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பர்சன் இமீடியட்டா கால் பண்ணல. அடுத்தது ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் அது டைவர்ட் ஆகி போச்சு இல்லையா அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஓகே, இது எல்லாத்தையுமே சேர்த்தி எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸும் எடுத்து வச்சு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் NCRP, நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்லையும் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஃபார்ம்ல. தட் இஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே, இஃப் நாட் தட் த பர்சன் கேன் கிவ் அ கால் டு எமர்ஜென்சி 1930 NCRP ஓட ஹெல்ப் லைன் நம்பருக்கு 1930 இதுக்கு போகலாம். ஓகே, இஃப் நாட் அப்படின்னா டைரக்டா சைபர் செல் எல்லாவோட டிஸ்ட்ரிக்ட் விங்லயும் இருக்கு, அங்க போயிட்டு ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் எழுதி. இன்னொன்னு பீப்புள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமா வேணா இருக்கலாம், பேஸ் திங் இஸ் தட் கம்ப்ளைண்ட் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். அதில் ஒரு டீட்டெயில் விட்டுட்டா கூட நாளைக்கு அது எங்கன்னா நமக்கு வந்து FIR அடுத்த விஷயத்துலையும் அஃபெக்ட் ஆகும். ஸோ கம்ப்ளைண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஏன்னா அதான் நமக்கு பேஸ் டாக்குமெண்ட். ஐயோ நான் கம்ப்ளைண்ட்ல அதை போட மறந்துட்டேன் இதை போட மறந்துட்டேன்லாம் சொல்றது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியராக இருக்கும். அது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி மெயின் திங் எவிடன்ஸ் பிளேட் அ வைட்டல் ரோல் யுவர். எது பண்ணாலும் எவிடன்ஸ் வேணும், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கணும். ஆமாங்க இவங்க தப்புங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸு என்னென்ன மெசேஜ் போச்சோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் அது எல்லாமே இமீடியட்லி ஃபைல்ட் அ கம்ப்ளைண்ட். ஃபைல் பண்ணும்போது அது எந்த நம்பர்லேருந்து அவங்க ஜிபே பண்ணியிருக்காங்க, ஒன்று எந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னு வச்சு IP அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த பர்சனை ட்ராக் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் அதுதான் சொல்கிறேன், ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு நடக்குதுன்னா எவ்வளோ இயர்லியராக நீங்கள் போயிட்டு அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு நல்லது. இப்போ எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஸ்கேமர்ஸ் தேல் டூ ஒன்லி ஃபினான்ஷியல் ஃப்ராடுன்னு. கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இப்போ கம்ப்ளீட் ஐடென்டிட்டி போச்சுன்னா என்ன ஆகும்? ஐடென்டிட்டி தெஃப்ட் இருக்குது. இப்போ அந்த வீடியோ காலில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அகெயின்
கம்ப்ளீட் லைஃபே போடும். இது ரொம்ப தைரியமா இருக்கவங்க வெளியே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இல்லாதவங்க பீப்புள் தேல் ரிசல்ட் கண்டிப்பா தேர் லைஃப்ல சூசைடல் தாட்ஸ் தான் வரும் கண்டிப்பா. எவ்வளவு பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இதுக்கு அகைன் ரீசன் வந்து சொசைட்டியல் திங் தான், சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லலாம். இப்போ நான் இருக்கேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா ஃபார் ஷூர் எனக்கான ஒரு ரைட் பர்சன் இருப்பாங்க, யாராவது ஒரு நம்பிக்கையான ஆள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ண சொல்யூஷன் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும், இல்லாம எதுவுமே கிடையாது. நான் போய் ஷேர் பண்ணாதான் என்னன்னு தெரியும். சில பேர் அங்க என்ன யோசிப்பாங்க, போய் சொன்னா இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பேர் கெட்டு போயிடும் சொசைட்டியில், நம்ம எடுத்து எப்படி அடுத்த லைஃபை லீட் பண்றது. வெளியே விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் சொந்த ஃபேமிலி புரிஞ்சுக்கணும், சொந்த ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும்ல, புரிஞ்சுக்கிட்டா தானே சொசைட்டிக்குள்ள போக முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டா ஸ்டெப் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து we can safeguard the things. அதுதான் விஷயம். ஸோ அந்த இது கண்டுபிடிச்சிட்டிங்களா, எந்த ஒரு காரணம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அது எங்க அதிகமா பண்றாங்க? அப்ப அதிகமா நம்ம ரேஷியோ சொல்ல முடியாது. the person is from சென்னை தான், IP அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்ப கார்டு நம்பர்லாம் கிடையாது, டைரக்டாவே வந்து டைரக்டா. ஆமா, நீங்க இவ்ளோ சொல்றீங்க. ரீசன்ட்லி நம்ம இப்ப ட்ரேட்னு சொல்லும்போது இப்ப இந்த வெகேஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது. பர்சனலி இப்போ vlog அதிகமானுச்சோ அப்பவே இந்த வெகேஷன் ஸ்கேம் அதிகமாயிடுச்சு. எக்ஸாக்ட்டா இப்ப பீப்பிள் எல்லாம் நினைச்சிடுறாங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றேன். இந்த 10 months ஒர்க் 2 months வெகேஷன் கான்செப்ட் ஆயிடுச்சு இப்போ, ரைட்? 6 months ஒன்ஸ் பிரேக் எடுத்துடுறாங்க, எங்கேயாவது வெகேஷன் போகணும்னு நினைக்கிறாங்க, திரும்ப அங்கேயே அதை என்ன பண்றது, ஆசையை தூண்டுற விஷயம் தான். லிட்டரலி வாட் தேல் சே, நீங்க வந்து 5 star ஹோட்டல்ல போய் தங்கலாம். ஸோ இப்போ நீங்க பேக்கேஜ் போட்டுட்டு மந்த்லி நீங்க போட்டீங்கன்னா அப்போ நீங்க வந்து ஒரு நல்ல ஹோட்டல்ல போலாம். இருக்கு அதுல கூட உங்களுக்கு இது இருக்கு. எப்படி மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு கோல்டு, பிளாட்டினம், சில்வர்னு இருக்கும், அதே மாதிரி இங்க இருக்கு, வந்துருச்சு, இப்போ எல்லாமே வந்துருச்சு. நானே போயிருக்கேன் ஆக்சுவலா. எனக்கே ஒரு உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்ல சோ கால்டு ஒரு இடத்துல வந்து இந்த குழுக்கல்ல போட்டு அங்கேயே போறது. உங்களுக்கு கூப்பன் ஃபர்ஸ்ட் எப்படி கிடைச்சதா? எனக்கு கூப்பன் வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அங்கேருந்து உங்களோட டார்கெட் ஷாப்பிங் மால் தான். ஆமா, அங்கேருந்து வாங்கிட்டு ஸோ ஒரு இடத்த சொல்லியிருந்தாங்க, அங்கே போனதுக்கு இது மாரி இவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் மந்த்லி பேக்கேஜ் எடுத்துக்கலாம், பட் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒன்று சொன்னாங்க. இவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா நானே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்துடுவேன், நான் எதுக்கிட்டா ஓகிட்ட வரணும், எதுக்கிட்டா நான் 12 மணி சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற கதையாக தான் அவங்களோட இருந்துச்சு. பட் என்னன்னா நீங்க இவ்வளவு 6 மந்த்க்கு நீங்க இங்க போய்க்கலாம். சோ வேலிடிட்டி கொடுத்துட்டு சிலது வந்து நோ எக்ஸ்பைரி. ஆமா, எப்ப வேணா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இது எப்படி ஆகுதுன்னா ஃபேமிலி டு ஃபேமிலி கொண்டு, ஐ மீன் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். இப்போ நீங்க யூஸ் பண்ணலையா, அவங்க சில்ட்ரன் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் திஸ்? You have to carry forward. ஊர் சுத்திட்டுக்குலாம் மனசு நிம்மதியா இருக்குதாடா ஊரே சுத்தி. நீங்க இப்ப ஷாப்பிங்னு சொன்னீங்க. ரீசென்ட்லி அப்ப பர்சன் வந்து கார் வாங்கினாரு. கார் வாங்கின 3 நாள் ஒரு கால் வருது, சார் நீங்க இங்க கார் வாங்குனீங்களாமே, உங்க நம்பர் நாங்க, ஆனா நம்பர் எப்படிதான் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள். இரும்பு திரை படம் பார்த்தா தெரிஞ்சிடும். அதே சரிப்பா. ஏன்னா சோ இந்த எக்ஸாக்ட் நிறைய இடத்துல போறதான்னு வெச்சீங்களா, சோ அந்த இடத்துல நம்ம கூப்பிடுறோம். மேபி நெட்வொர்க்கிங்ல வந்து they might get the number. ஃபோன் எடுத்துட்டு ஒரு கால் வருது, சார் இந்த மாதிரி நீங்க கார் வாங்கி இருக்கீங்க, you are a lucky person, சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஷார்ட் லிஸ்ட்ங்கற வேர்ட்ல வாங்கிட்டீங்கன்னா யாரை நாமினேட் பண்ணா யார் ஷார்ட் லிஸ்ட் பண்ணா, சார் இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம், சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி பிளேஸ்க்கு இங்க வாங்க, குலுக்கல் முறையில நாங்க தேர்ந்தெடுத்து போனதுக்கு ஹாட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு ஆனா அது ஒரு நல்ல விஷயமா. நீங்க போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஹாட் பாக்ஸோ இல்ல ஒரு கெட்டிலோ ஏதோ சம்திங் ஜூஸ் மிக்சர் எல்லாம் கிடைக்கலாம். ஹாட் பாக்ஸ் கிடைச்சது. ஹாட் பாக்ஸ் பிளஸ் என்ன ஆச்சுன்னா தே ஆஃபர்ட் எய்தர் வந்து நீங்க அங்க நல்ல ஒரு ரிச் ஒரு பஃபெட் எடுத்துக்கலாம் அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுல ஒன்று என்னன்னா ரெஸ்ட்ரிக்டட் டு கப்பிள்ஸ்ன்னு வாங்க ஸ்டார்டிங்ல, பிகாஸ் கவரேஜ்க்காக. ஓகே, முடிச்சுட்டு இல்லைனா யூ கேன் என்ஜாய் த ட்ரிப் ஃபார் 2 days and 3 nights அவருக்கு வந்தது. he did everything. அவர் ரொம்ப அங்க இருக்க பிளான்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டு மறுநாளே 75,000 அட் ஸ்ட்ரெச்ல பே பண்ணிட்டாரு அவர். அது சரி. ஓகே, இஎம்ஐல கூட பே பண்ணலாம். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு, பட் இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் அதிகம் சொல்லிடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ 75,000 பே பண்ணிட்டாரு. பே பண்ற வரைக்கும் நல்லா விழுந்து அவர் கவனிச்சாங்க. பார்க்கிங் வரைக்கும் வந்தாங்க, ஹோட்டல் டோரை திறந்து விட்டாங்க, அவரை கூட்டிட்டு போனாங்க, மை கிளைண்ட் கூட்டிட்டு போய் எல்லாம் பண்ணாங்க, எல்லாமே ஓகே ஆச்சு. பேமெண்ட் பண்ணதோட சரி எல்லாமே முடிஞ்சது. அப்புறம் கால் பண்றாரு, இல்ல சார் மை டீம் வில் கெட் பேக் டு, இந்த வேர்டு டீம் வில் கெட் பேக் டு யூ, டீம் வில் கெட் பேக் டு, இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ மெயிலும் போட்டிருக்காரு, ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸ்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 8 monthsல குறைஞ்சது 20-25 மெயில் போட்டிருப்பாரு. ஓகே, ஃபைனலி வாட் ஹேப்பன் இஸ் தட் 10 days பிஃபோர் கஸ்டமர் கேருக்கு ஒரு நம்பர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு அந்த பர்சன் கிட்ட பேசுறாரு. எத்தனை வாட்டி தாங்க உங்களுக்கு கால் பண்ணுறது, இத்தனைக்கும் அவர் வந்து கைண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். லாஸ்ட் அவர் மெயில் போட்டது, இப்போ எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரலன்னா லீகல் ஆக்ஷன் எடுத்துருவேன், பிகாஸ் டு கிவ் them an intimation that I'm going to proceed with something legal கொடுத்துட்டாரு. கரெக்ட். லாஸ்ட்டாக கால் பண்ணுறாங்க கஸ்டமர் கேரில். கால் பண்ணும்போது ஒரு கேர்ள், ஓகே, ரொம்ப அந்த ஐ மீன் இதுதான் இங்கே எவிடன்ஸ், அந்த ஆடியோ கால் இருந்துச்சு. ஐ மீன் we recorded that audio call. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சஸ்பீஷியஸாக இருந்ததுன்னா பெட்டர் ட்ரை டு கலெக்ட் எவிடன்ஸ் இன் தட். அதுதான் மேட்டர். நாளைக்கு நம்ம வெறும் இல்லை சொன்னோம்னா அகைன் நம்ம வந்து லான்னு போகும்போது பேப்பர் மட்டும் தான் பேசும். என்ன எவிடன்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் பேசும். அந்த ஆடியோ நோட் கேட்குறோம். இட் வாஸ் லைக் அரௌண்ட் 3 minutes கால்.
இவர் லிட்டரலி கெஞ்சாத குறையா தான் கேட்குறாரு. நான் கஷ்டப்பட்ட மணி எல்லாருமே ஒரு ரூபாய் கஷ்டப்பட்டு தான் வருது. யாருக்குமே ஈஸியா மணி ஈவன் சி எவ்வளோ பெரிய ஆளுங்களா இருந்தாலும் அவங்க அந்த நிலைமைக்கு போறதுக்கு ஒரு ரூபாய் கஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க இல்லையா, ஈஸியா வரல. ஸோ இவர் வந்து கால் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க இந்த மாதிரி விஷயம். ஈவன் தோ சி அவர் கிளியராக சொல்றாரு, எங்கிட்ட எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கு, மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கு, எல்லாமே அவங்க எப்படி இன்வைட் பண்ணாங்க, எந்த மாதிரி வந்தது, எல்லா கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, எல்லாரோட மெயில் இருக்கு. இருக்கும்போது அந்த பொண்ணோட கடைசி வார்த்தை என்னன்னா, உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிக்கோங்க. லிட்டரலி அதுதான் முன்னாடி சென்னை ஆஃபீஸ் க்ளோஸ்டு, இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ்ட், சென்னை ஆஃபீஸ் க்ளோஸ்டு. அதனால தான் இன்னொரு விஷயம் என்னன்னா, we had sent a legal notice. Okay, head office closed, insufficient address நோட்டீஸ் திரும்ப வந்தாச்சு. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு மாசம் மட்டும் இந்த பிசினஸ் நாங்க பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேற பிசினஸ் மாத்திப்போம், அவ்வளவுதான். இது இப்போ இல்ல, நான் காலேஜ் படிக்கிற டேஸ்ல இருந்தே இது நடந்துட்டு இருக்கு. சரிங்களா, கிட்டத்தட்ட 6-7-8 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் லைக் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மள யாரும் வந்து மாத்திரம் இல்லை, நமக்கு அது புரியணும், இது வேண்டாப்பா நான் போவேணா அப்படின்னு யாருமே நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஆப்வியஸ்லி வில் ஹேவ் தட் இன்ட்யூஷன், இது கரெக்டா இல்லையா வேணாமன். ஸோ பீப்புள் ஷுட் ஸ்டாப். கண்டிப்பா. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டைரக்டா போயிட்டு they can file an FIR சீட்டிங்ல. ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு. ஒரே விஷயம் தான், முன்னாடி ஓடும்போது பிடிச்சி செயின் ஸ்நாச்சிங் அதெல்லாம் பண்ணி, இப்போ அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் ஆசை லைட்டாக தூண்டாலே இப்போ ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், டக்குன்னு நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாமா இருக்கட்டும், ஹாய் அவர் யூடா செல்லம் அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரிங்களா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.